ஒயரோட லென்த் எடுக்கிறாங்க. எந்த லென்த்தை சார் எடுக்கிறது? பேசிக்கலி நல்லா பாரு, நான் வந்து லென்த் வந்து கரண்டோட டைரக்ஷன் எடுத்துக்கிறோம், நோ டவுட் அதில். பட் நல்லா பண்ண வந்து எழுதுறப்ப இது வந்து கரண்ட் இன்டூ எல் கிராஸ் பின்னு போட்டேன்னா அப்போ கிராஸ் ப்ராடக்ட் கண்டிப்பாக ரெண்டு வெக்டார் குவான்டிட்டி. கரெக்டா இல்லையா? இப்போ டிஸ்டன்ஸ் வெக்டாரா இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரா? டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணீங்க? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம். அப்போ இந்த லென்த் எப்படி எடுத்துக்க போற? இது இனிஷியல் லென்த், இது இனிஷியல் பாயிண்ட், இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஷார்ட்டஸ்ட் லைன். இதுதான் உன்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? இதுதான் எஃபெக்டிவ் லென்த், இதுதான் எல் எஃபெக்டிவ்னு நீ எடுத்துக்க போற. உட்காந்து ஷேடு பண்ணு. ஆமா டபுள் ஆரோ. ஏன்னா இன்டகிரேஷன்டா காலையில உட்காந்து தூங்கி தூங்கி போட்ட பத்தியா? ஏன் நடக்கல? இப்போ நல்லா பாரு, இது क्वेश्चन. நான் என்ன சொன்னேன்? ஒயரோட எஃபெக்டிவ் லென்த் இங்க இருந்து இங்க வருது, இப்படி போட்டா ஆன்சர் வந்துரும். கரெக்டா இல்லையா? 5 னு வந்துரும். 5 னு போட்டேன்னா லென்த் 5 ஆயிருச்சு. அப்ப மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? F is equal to BIL. கரெக்டா? நல்லா பாரு, sin θ இருக்கணும். பட் இங்க பாரு, இது லென்த் இப்படி இருக்கா? மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலர் ஆயிடுச்சா? அப்ப விட்டுரு. அப்ப BI லென்த் எவ்வளவு சார்? 5 மீட்டர். ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? கரெக்டா இல்லையா? லென்த் இப்படி இருக்கா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இப்படி. கரெக்டா இல்லையா? ஃபோர்ஸ் எவ்வளவு டைரக்ஷன் என்னது? இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். எனி டிஃபிகல்ட்டி? இந்தாங்க மேடம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது வந்து ஃபீல்டு இப்படி இருக்கா? கரெக்டா? ஃபீல்டு இது, இது ஒயர் கரெக்டா? இந்த சரியா போச்சா? இப்ப நான் என்ன பண்ணேன்? கஷ்டப்படுறீங்க இப்படி தான் சொல்றேன். புரியுதா திவ்யா? அப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஒரு சில பேரால நம்ப முடியாது. அது எப்படிங்க? இது ஃபர்ஸ்ட் வயர்ல, இந்த வயர்ல இருந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் தானே போகுது. அப்ப இதுக்கு மட்டும் நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லுவேன். சரி, இந்த ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் எடுத்துக்கோ. லென்த் எப்படி இருக்குது? கரண்ட் இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளுக்குள்ள. அப்ப ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? ஃபோர்ஸ் எனக்கு கீழே வருது, உனக்கு இதுக்கு ஃபோர்ஸ் டவுன்வர்ட் வருதா? இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்? நல்லா பாரு, லென்த் 3. அப்ப 3BI எந்த டைரக்ஷன்ல இருக்குது? -j. கரெக்டா இல்லையா? இதுக்கு பாரு, ஃபோர்ஸ். அப்ப இதுல எவ்வளவு இருக்குது? 4BI. கரெக்டா இல்லையா? என்ன தம்பி? இப்ப நல்லா பாரு, இந்த இடத்துல வந்து உனக்கு 4BI வருது, இந்த இடத்துல 3BI. அப்ப இதோட ரிசல்டன்ட் என்ன வரும்? 5BI. இந்த டைரக்ஷன்ல 5BI வருமா? கரெக்டா இல்லையா? என்னன்னு புரியலையா? ரெண்டு பெர்பெண்டிகுலர் இருக்கா? அப்ப ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்க? ரூட் ஆஃப் 4BI the whole square plus 3BI the whole square equal to 5BI. 25B square I square, which is nothing but 5BI. எப்படி ரூட்ல இல்ல. இப்போ நல்லா பாரு, இதே ஆன்சர் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா இல்லையா? ஒரே ஸ்டெப்ல வந்துச்சு. வெக்டார் எதுவுமே தேவையில்லை, டைரக்ட் ஆன்சர் வந்துச்சா? ஸோ உனக்கு எது வேணுமோ நீ யூஸ் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒயர்னு வச்சுக்கோ. இந்த ஒயரை நீ என்ன பண்ணலாம்? இங்கிலேருந்து இப்படி போகுது, கரெக்டா?
a current carrying wire is bent in the form of if அத நான் பாத்திட்டு இருக்கேன். If wire carries a current of 10 ampere, it is placed in a magnetic field of 10 Tesla which is perpendicular to the paper outwards. அப்ப என்ன வருவீனோ? Very good. முடிஞ்சா ஆமா ஸ்டாருக்கு எனர்ஜி இந்த போச்சுன்னா தண்ணி குடிக்க ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கும்ல அவங்கள்ட்ட கேளு சரி 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 சம்பத் வந்து ஏதோ இல்லாத பொல்லாத அறிவு யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரியாது. நல்லா பார் ஃபர்ஸ்ட் கேஸ்ல லென்த் இப்படி இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட் அப்ப ஃபோர்ஸ் ரைட் சைடு எவ்வளவு சார் இருக்கும் 4 ஏனா லென்த் 4 b i கரெக்ட்டா இந்த இடத்துல பாரு டவுன்வர்ட் அதுக்கு அந்த சைடு 4 b i இது ரெண்டுமே அலாங் i கேப் இருக்கிறதுனால நான் டோட்டல் என்ன பண்ணிக்கலாம் அப்ப எவ்வளவு கிடைக்குது 8bi along i cap சரி இங்க வா இப்படி போ சரி இப்படி போங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன பண்ணுவே இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள இருக்கா வெளிய இருக்கா வெளிய இருக்கு அதான் நான் ஃபர்ஸ்டே பண்ணேன் டவுன்வர்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குமா எவ்வளவு ஃபோர்ஸ் டவுன்வர்ட் இருக்க போகுது 6bi கரெக்ட்டா இல்லையா அப்போ இதோட ஃபோர்ஸ் சரியா இந்த பகுதியோட ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்க போகுது 6bi along -jk இப்போ இது ஒரு ஃபோர்ஸ் அது ஒரு ஃபோர்ஸ் கரெக்ட்டா இல்லையா அப்போ 6bi along -jk plus 8bi along i cap ரிசல்டன்ட் என்ன வருது 10bi யா this is also on triple ஓகே அந்த இடத்துல வேல்யூல இருக்கு பாரு 10 மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க 5 10 ஆம்பியரா ஆக்சுவலி இந்த லென்த் எதுல இருந்துச்சு மீட்டர் சென்டிமீட்டரா அப்ப மீட்டர் கன்வர்ட் பண்ண அப்ப 5 மீட்டர் கரெக்ட்டா புரியுதா இது நீ ஸ்ட்ரைட்டா டைரக்டா என்ன பண்ணிருந்திருக்கலாம் இதெல்லாம் தூக்கி போடு இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா நல்லா பாரு இதோட மொத்த லென்த் 6 னு சொன்னா இதோட பாதி லென்த் இங்க இருந்து இந்த லென்த் 3 4 3 னா இது 5 சரி இது 4 இது 3 அப்ப இது 5 அப்படியே அங்க ஒரு 5 கரெக்ட்டா 5/10 இது 5 அப்ப இது எவ்வளவு 5 கரெக்ட்டா இல்லையா அப்ப டோட்டல் லென்த் எவ்வளவு 10 அப்ப டோட்டல் லென்த் 10 மேக்னெட்டிக் ஃபீல்ட் 5 கரண்ட் 10 ஆன்சர் வந்துருச்சு பண்ணனும்னா பித்தகோரஸ் தியரம் போட்டு இப்போ 55 வந்து 52 எப்படி வந்துச்சு 4 + 6 under root அப்ப அந்த 4 என்ன சப்பிக்கிட்டு இருக்கு ஃபுல் லென்த்டா bro நான் இப்படி எடுக்கல bro நீ இதுக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கடா இத வச்சு நான் என்னடா பண்ணுவேன் இது இங்க பிளஸ் இது ஷார்ட்டஸ்ட் பாத்துடா ஆமல ஷார்ட்டஸ்ட் பாத்னா நீ இப்படி போயிட்டு இப்படி போவே இல்ல டைரக்டா இப்படி போவியா இப்படி தான் bro இப்படி தான போவே கரெக்ட்டா இல்லையா இப்போ நல்லா பாரு இதோட ரிசல்ட் அண்ட் ஆன்சர் உனக்கு எந்த டைரக்ஷன்ல வருது 8 j cap அப்ப இது 1 இது 1 ரிசல்டன்ட் எந்த டைரக்ஷன்ல வருது கீழ இந்த டைரக்ஷன்ல வருமா நீ டைரக்ட்டா இதல போடு லெந்த் இப்படி இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது அவுட்வர்ட் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக் சொல்றது புரியுதா லெந்த் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ் இப்படியா இல்ல இப்படியா இது வயர் கோணலா இருக்குடா கரெக்ட்டா நீங்க வந்து வளைக்க முடியாம இல்ல வயர் கோணலா போகுதுன்னா கோணலா கரெக்ட்டா இல்லையா தெரியுதா அதே டைரக்ஷன்ல ரிசல்ட் வந்துருச்சா வருதா இல்லையா வெரி குட்
இப்போ நல்லா பாரு, அருமையான ஒரு கேள்வி. Find the force on the circular loop at the stone. சரி ஓகே, நீ ரூல் யூஸ் பண்ணு. ஃபுல்லா இங்க பாரு, நான் இந்த லூப்பை இப்படி ரெண்டா கட் பண்ணிக்கலாமா? ஏன்னா எனக்கு மொத்த லூப்புக்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரியலன்னு அசியூம் பண்ணிக்கோ. அப்ப நான் இந்த லூப்பை ரெண்டா கட் பண்ணிக்கலாமா? ஒரு லூப் இப்படி இருக்கு. இப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எது? 2r. வெரி குட். கரண்ட் இப்படி போறதுனால இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? அப்ப லென்த் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ப ஃபோர்ஸ் வெரி குட். ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்? எவ்வளோ சார்? பி ஐ லென்த் வந்து 2r. சரி பிக் ஆர். பிக் ஆர். முகேஷ் உன் பேர் வெளியே சொல்லாத. வெளியே இதே வந்து கீழே இருக்கிறதுக்கு பாரு, கீழே கரண்ட் எப்படி போகுது? கீழே கரண்ட் இப்படி போகுது. ஏன்னா மேல இருந்து கரண்ட் இப்படி இருந்துச்சு, கீழே கரண்ட் இப்படி போகுமா? அப்ப லென்த் எப்படி இருக்குது? இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். அப்ப ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குது? பி ஐ 2r. அப்ப டோட்டல் என்ன ஆயிரும்? 0. கரெக்டா இல்ல? சரி பெரியார் மேடம். இது ஒரு பிரச்சனை நான் பேசுறேன், நாளைக்கு வந்து கேட்பான், அண்ணே கீழே வந்து 2 கேப்ல இருந்துச்சு 2 ஸ்மால் இருந்துச்சு, எப்ப நீ கேன்சல் பண்ணி 0ன்னு போட்டீங்க? நீதான் கேப்ப, புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? அப்ப ஆன்சர் என்ன? அறிவிட இந்த क्वेश्चन பார்த்தோம், ஆன்சர் சொல்லிருக்கலாம். எப்படி சொல்லலாம் bro? இப்படி ஒரு சர்க்குலர் லூப், ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டு வந்த டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளோ? எஃபெக்டிவ் லென்த் 0, bi into 0 0. கரெக்டா இல்லையா? சொல்லு, என்ன சொல்ல நினைச்ச? 0 தான் ஆன்சர். 0 0 0. ஆன்சர் என்ன வரும்? 4 மார்க் கொல்லி கேள்வி கேட்பாரு bro. அவர்கிட்ட நான் இனிமே நம்ப மாட்டேன் bro. இதே மாதிரி தானே எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்லி கொடுத்து அனுப்பி அவர் வந்து இந்த இதை வந்து பார்ட்டா பிரிச்சு அதுல ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணி. ட்ரிக்னாமெட்ரி பண்ண அவசியம் இல்லை, நம்ம ஃபேஸர் டயகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி